பிசாசின் போராட்ட வேளையிலே விடுதலைக்காக ஜெபம். எங்களை காக்கும் அன்பின் இயேசுவே, உண்மை விசுவாசிகளுக்கு இந்த உலகத்திலே உபத்திரவம் மற்றும் பிசாசின் போராட்டங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். பிசாசின் தாக்குதல் எங்களை மேற்கொள்வது போன்ற சூழ்நிலையில் எங்கள் ஆவிக்குரிய பலன் குன்றி இருள் சூழும் தருணங்களில் உதவியற்றி தவிக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறவர், யுத்தம் செய்கிறவர் நீர் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளீர். இன்று உம்மை நோக்கி பார்க்கும் இந்த குடும்பம் சகோதரன் சகோதரியுடன் இவர்கள் பிசாசின் தாக்குதலுக்காய் இவர்களுடன் இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தத்தளிப்புடன் வேதனைப்படும் இந்த விசுவாசிக்கு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் சிந்தின இரத்தத்தின் அடிப்படையிலே விடுதலை கூறுகிறேன். இந்த நொடியிலே பிசாசின் அழுத்தத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை அளிப்பீராக. இயேசுவே, இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்றும், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தினையும் மிதித்து போடுவாய் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். மேலும் சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவீர் என்றும், சர்ப்பத்தரையும் தேள்களையும் மிதிக்க நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துள்ளீர். இவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தார் என்று கூறியுள்ளீர். இப்பொழுதும் என்னுடன் இணைந்து ஜெபிக்கிற இந்த விசுவாசிக்கு எனக்கு நீர் கொடுத்துள்ள அதிகாரத்தின்படி இயற்கைக்கு மாறாக அற்புதமும் விடுதலையும் கூறி ஜெபிக்கிறேன். தேவனே, என் வாழ்வின் பிரயாண பாதையிலே வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அடைக்கலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் உன்னதமானவரின் நிழலில் சர்வ வல்லவருடைய மறைவில் பாதுகாப்பு உண்டு. இன்று எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று கூறியுள்ள மேற்சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் உரிமையாக்கி தேவ மனுஷனாகிய நான் இயேசுவன் நாமத்தினாலே விடுவிக்கிறேன். இயேசுவன் நாமத்திலே விடுவிக்கிறேன். நீர் இந்த உலகத்திற்கு பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தீர். இன்று வேடனுடைய கண்ணியிலே சிக்கின குருவினை போல கண்ணி தெரிக்க செய்து விடுவியும். சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவீராக. எங்களை விடுவியும். எங்களை எதிர்த்து ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிச் செல்ல உதவி செய்யும். இருளில் உள்ள இவர்கள் மீதும் இல்லத்திலும் தேவ ஒளி பிரகாசிக்கட்டும். ஒளி வரும்பொழுது இருளில்லை ஆண்டவரே. இன்று முதல் இவர்கள் ஜெயமுடன் ஒளியுடன் வாழ செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவே, நீர் இந்த உலகத்திற்கு ஆட்டுக்குட்டியாக வந்தபோது நீர் பிசாசின் தலையினை சிலுவையிலே நசுக்கினீர். எங்களுக்கு எதிரடியாகவும் கட்டளையால் எங்களுக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தினை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமாக வெற்றி சிறந்தீர். இஸ்ரவேலர் எகிப்தினுடைய அடிமைத்தளத்தில் இருந்த பொழுது சங்கார தூதன் மரண சாசத்துடன் கடந்து வந்த பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசின பொழுது மரண தூதன் அப்படிப்பட்ட வீடுகளை கடந்து சென்றதை போல இயேசுவின் இரத்தத்தை உரிமையாக்கி இன்று எங்களை தாக்க எத்தனித்துள்ள சாத்தானின் கிரியைகளை முறியடிக்க சிலுவையின் சிந்தின இரத்தத்தை உரிமையாக்குகிறோம். ஆட்டுக்கொட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தின்படி பிசாசினை ஜெயிக்கிறோம். ஐயா, எங்கள் எதிராளாய பிசாசானவன் சிங்கம் போல எதிர்த்தாலும் தானியேலை எதிர்த்த சிங்கங்களின் வாயை தூதன் கட்டினது போல தேவனே, இன்று இவர்களை எதிர்க்கும் சக்திகளை நிர்மூலமாக்குகிறேன். பூலோகத்தில் கட்டப்படுகிறவர்கள் பரலோகத்திலே கட்டப்படும் என்று எங்களுக்கு வாக்கு அருளியுள்ளீர். இவர்களை மனமடிவாக்கும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் செயலற்று போக செய்கிறேன். ஐயா, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து நீர் தகர்த்த பொழுது பாபிலோனிய சிறையிலிருந்தும் விடுவித்த பொழுதும் பவுலியும் சீலாவையும் பேதுருவும் விடுவித்தது போலவும் இந்த பிள்ளைகளை சாத்தான் கட்டி வைத்துள்ள சங்கிலியை முறிக்கிறேன். சிம்சோன் முதல் முறையாக விழுந்த பொழுது அவனை பெலிஸ்தியர் கயிறுகளால் கட்டினாலும் அவன் அந்த கயிறுகளை நெருப்புப்பட்ட நூல் போல் அறுத்ததை போல இந்த பிள்ளைகளை கட்டி வைத்துள்ள கட்டுகள் பரலோக அக்கினியால் சுட்டெரிக்கிறேன். தேவனே, சாத்தான் கொண்டு வந்ததும் முன்னேற முடியாத அனைத்து தடைகளையும் உடைக்கிறேன்.
தடைகளை நீக்கிறவர் இவளுக்கு முன்பாக கடந்து நடந்து செல்லட்டும். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இன்று முதல் பூரண விடுதலையின் வாழ உதவி செய்யும். இந்த ஜெப நேரம் விடுதலை நேரமாக அமையட்டும். இன்று கண்ட ஏத்தியனை இன்றுமே காண்பதில்லை என்ற வாக்கு தத்தம் இவர்களிலே பலிக்கட்டும். சாத்தானின் அரண்கள் இன்றுடன் முறிக்கப்படுவதாக. இயேசுவே, அந்தகார சக்திகளின் போராட்டம் நிறைந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவப்பட்டுள்ள ஏவல், சூனியம், மாந்திரிகம், சாபம் இவளை செயலிழக்க செய்கிறேன். வேலை இல்லாமை, திருமண தடைகள், குழந்தையின்மை, உடைந்த குடும்பம், கடன், தரித்திரம், வறுமை, நிந்தை, அவமானம், வீழ்ச்சி, வியாதி, பலவீனம், கொடிய நோய்கள், சூழ்ச்சி, முதுமை, தேக்கம், சுய பரிதாபம் இவளை சுட்டெரிக்கிறேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்குத்தத்தம் பலிக்கட்டும். தேவனே, எங்கள் மேல் இருக்கிற நோகங்களை முறித்து கட்டுகளை அரிப்பேன் என்றவரே, இந்த பிள்ளைகள் கரத்தில் உள்ள தத்தளிப்பின் பாத்திரம் நிரந்தரமாக நீக்கப்படட்டும். இவள் ஆத்மா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுயிக்க உதவி செய்யும். வெட்டி கிளைகளும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட வருஷங்களை திரும்ப அழியோம் ஆண்டவரே. இன்று முதல் இருள் நீங்கி ஒளிபெற இஸ்ரவேலிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்கு பலிப்பதாக. வெற்றியை உரிமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென்.